ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பருப்பே இல்லாமல் வடை செய்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி பொரி எடுத்துக்கினேன். அது ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் ஊற வைங்க. அதுக்கப்புறமா ரவை, சூஜி ரவை, அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த பொரி தண்ணியிலேருந்து அப்படியே புழிஞ்சு அந்த மாவில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியாக வரணும். அவ்வளோங்க. 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூனு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியனு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மெலிசாக கட் பண்ணால் இஞ்சிங்க எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூட சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மழை காலத்தில் டேஸ்டியான ஸ்நாக்குங்க. பருப்பே இல்லாமல் வடை நம்ம சொன்னாதாங்க தெரியும். டேஸ்டியான பொரியில் வடை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வடைங்க.